சன்னகேசவ பெருமாள் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் கொடிமரத்திற்கு பின்புறம் கருடாழ்வார் இருக்கின்றார். மிகவும் அழகாக ஆபரணங்களின் நுணுக்கத்துடன் காணப்படுகின்றார். இதை பார்த்தாலே நாம் ஊகிக்க முடிகிறது கோயிலுக்குள் உள்ள சிற்பங்கள் எவ்வளவு கலை நுணுக்கத்துடன் இருக்கும் என்பதை. நுழைவாயிலின் இருபுறமும் கோபுரங்களுடைய சிறிய கருவறைகள் உள்ளன. அவற்றில் விஷ்ணுவின் வேறு வடிவங்களான கேசவ, ஸ்ரீதர என்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் ஆயுதங்கள் வேறுபடுவதால் பெயர்கள் வேறு என்று கூறினார்கள். இருபுறமும் துவாரபாலகர்கள் இருக்கின்றார்கள் நுழைவாயிலில். இதே போன்று மெயின் என்ட்ரன்ஸிலும் இருபுறமும் துவாரபாலகர்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நுழைவாயிலுக்கு மேற்புறம் அழகான சிற்ப வேலைப்பாடுடன் கருடாழ்வாரும் அவரின் மேல் நரசிம்மரும் வீற்றிருக்கின்றார்கள். நரசிம்மருக்கு இரண்டு பக்கத்திலும் கொடிகளின் வட்டத்திற்குள் தசாவதாரம் செதுக்கப்பட்டிருக்கின்றது. கருடாழ்வாருக்கு இருபுறமும் இரு பெண்களாக சாமரம் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். தூண்களின் மேல்புறம் மகர என்ற மிருகத்தின் அமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மிருகம் கோயிலின் பல இடங்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இது யானையின் துதிக்கையையும் முதலையின் வாயையும் பசுவின் காதையும் கொண்டிருக்கின்றது. பன்றியின் வயிறும் மயிலின் இறகுதான் வாளாகவும் குரங்கின் கண்ணையும் சிங்கத்தின் உடம்பையும் கொண்டதாக கற்பனை பாத்திரமாக உள்ளது. தோரணவாயிலின் இருபுறமும் கொடிகள் உள்ளன. அந்த கொடிகளில் ஒரு பல்லி கூட்டில் உள்ள பூச்சியை பிடிப்பது போன்று செதுக்கப்பட்டிருக்கின்றது. இரு புறங்களிலும் துவாரபாலகர்களுக்கு அருகில் ஹொய்சலர்களின் சின்னம். புலியை சாலா மன்னன் கத்தியை வைத்துக் கொள்வது போன்ற வடிவம். இதுவே ஹொய்சலர்களின் சின்னமாக உள்ளது. இது நுழைவாயிலின் இரண்டு பக்கங்களிலும் உள்ளது. கோயிலின் பல இடத்திலும் இந்த சிற்பம் காணப்படுகின்றது.